அனைவருக்கும் வணக்கம். காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பூண்டை சாப்பிடுவதால் நம்முடைய உடலில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? பூண்டை யார் சாப்பிடக்கூடாது? எந்த பொருளோடு இந்த பூண்டை சேர்த்து சாப்பிட்டால் ஆபத்து ஏற்படும்? இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு பற்களை பசையாக மென்று ஒரு கிளாஸ் தண்ணீருடன் சேர்த்து சாப்பிடுவது உடலுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அளிக்க உதவுகிறது. பூண்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் அதனுடைய நன்மைகள் முழுமையாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டை நம்ம எப்படி சாப்பிட வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நாளை சில பூண்டு பற்களுடன் தொடங்குவது நல்லது. ஊட்டச்சத்து நிபுணர்கள் பூண்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறது. தினமும் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணீருடன் பூண்டு பற்களை சாப்பிடுவது உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமையலை பொறுத்தவரை பூண்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இருக்குது. பூண்டில் அலர்ஜி எதிர்ப்புகள் பண்புகள், ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள், பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் போன்ற பண்புகள் காணப்படுகிறது. கொலஸ்ட்ராலை கரைப்பதில் பூண்டு மிக சிறந்த பங்காற்றுகிறது. இந்த பூண்டு பற்களை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு ஜீரண சக்தியை நீங்கள் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் டயாபெட்டிக்ஸ் நோய்களின் தங்கள் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க இது உதவுகிறது. பூண்டை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகளை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காலையில் எழுந்ததுமே பூண்டு சாப்பிடுவது நல்ல ஒரு செரிமானத்திற்கு உதவக்கூடியதாக இருக்குது. செரிமான கோளாறுகளை தடுக்க உதவுகிறது. இது உங்களுடைய உடலில் தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைத்து எடையை குறைக்க உதவுகிறது. எனவே எடை அதிகமாக இருக்கும் நபர்கள் பூண்டை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நார் சத்துக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு உண்டு. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. நீரிழிவு நோய், மன அழுத்தம் மற்றும் பல்வேறு வகையான புற்றுநோய்களை அகற்ற இது உதவுகிறது. பச்சை பூண்டை உட்கொள்வது உடலில் இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவுகிறது. இது உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது. நீரிழிவு நோய் அபாயத்தை தடுக்க இது உதவுகிறது. இந்த பூண்டு பற்களை நாம் தேனில் ஊற வைத்து சாப்பிடலாம். தோல் உரித்த பூண்டை 10 நாட்கள் தேனில் ஊற வைத்து வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. சளி மற்றும் காய்ச்சலை எதிர்த்து போராட இது உதவும். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதாகும். இது கொழுப்பு மற்றும் கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. பூண்டை உட்கொண்ட பிறகு யாருக்காவது குமட்டல், வாய்வு, நெஞ்செரிச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனே பூண்டு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். காசநோய் போன்ற சுவாச பாதையில் ஏற்படும் சளி தொல்லைக்கு பூண்டு சிறந்த ஒரு மருந்தாகும். தினந்தோறுமே பூண்டு சாப்பிடுவது காசநோய் அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது. சளி மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு பூண்டு ஒரு சிறந்த நிவாரணி. தினமுமே 1 டம்ளர் தண்ணீருடன் பூண்டை சேர்த்து சாப்பிடுவது சளி அபாயத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதய நோய்கள் வராமல் தடுக்க பூண்டு ரொம்பவே உதவுகிறது. இதய குழாய்களில் கொழுப்புகள் சேர்வதை தடுக்கிறது. இதனால் மாரடைப்பு போன்ற இதய சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள உதவும். பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியல் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. தினமும் பூண்டு சாப்பிடுவது கண் தொடர்பான தொற்றுகள் ஏற்பட தடுக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் சிறுநீர் பாதை நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே அதை தடுக்க பெண்கள் பூண்டை சாப்பிடுவது நல்லது. தினமும் பூண்டு உடலில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய உடலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துவோம். நீண்ட ஆயுளை நீடிக்க உதவுகிறது. எனவே பூண்டை உணவில் சேர்த்து வந்தால் நீண்ட காலம் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. வெறும் சுவைக்காக மட்டுமல்ல, உடலில் ஆச்சரியமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு இயற்கை மருந்து பூண்டு. அது மட்டும் இல்லாமல் பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது முதல் இதய நோய் ஆரோக்கியத்தை நம்மை பல விஷயங்களில் இருந்து காக்கிறது. சிறு வயதிலேயே பாட்டி வீட்டில் பூண்டு துவையல் சாப்பிட்டு சளி வராது என்று சொல்லுவாங்க. இப்பொழுது அறிவியலுக்கு அதே உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். இதய நோய் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது.
பூண்டு இதயத்திற்கு மிக சிறந்த நண்பன். தினமுமே 1-2 பல் பூண்டு சாப்பிட்டால் இரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும் என பல ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்காங்க. பூண்டில் இருக்கக்கூடிய சல்ஃபர் சேர்மங்கள் இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும். கெட்ட கொழுப்பு அளவை குறைத்து நல்ல கொழுப்பு அளவை சற்று அதிகரிக்கும் தன்மை பூண்டுக்கு உண்டு. இதனால் இதயத்தில் அடைப்பு ஏற்படும் வாய்ப்பு குறைகிறது. நீங்கள் தினசரி பூண்டு ரசம் அல்லது பூண்டு சாதம் சாப்பிட்டு வந்தால் இதய ஆரோக்கியத்தை வைத்துக்கொள்ள உதவும். மேலும் இரத்தம் உறைவதை தடுக்க அந்த ஆற்றல் பூண்டுக்கு உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது. சளி, இருமல், ஜலதோஷம் வந்துவிட்டால் முதல்ல நினைவுக்கு வருவது பூண்டு. பூண்டில் இருக்கக்கூடிய அலிசின் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டிவைரல் தன்மை கொண்டது. ஒரு ஆய்வில் தினமுமே பூண்டு சாப்பிடுவர்களுக்கு சளி வருவது 63% குறைவது அப்படின்னும் சொல்லப்படுது. நீரிழிவு நோயாளிகளுக்கு பூண்டு மிகவும் உதவியாக இருக்கிறது. பூண்டு இன்சுலின் உரைத்திறனை நம்ம அதிகரித்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவை குறைக்க என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்காங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பல்லு பூண்டு மென்று சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு கட்டுக்குள் இருக்கும் என்று பலர் அனுபவத்திலையும் சொல்லியிருக்காங்க. பூண்டு உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிலேட்டிவ், அது மட்டும் இல்லாமல் நீரிழிவால் வரக்கூடிய சிறுநீரக பாதிப்பு, கண் பாதிப்பு போன்றவற்றை தடுக்க உதவும். வாரத்தில் 4-5 பூண்டுகளை நம்ம உணவில் சேர்த்து கொண்டால் நீரிழிவு நோய்களுக்கு நிறைய நன்மை கிடைச்சிருக்கு. பூண்டில் இருக்கக்கூடிய சல்ஃபர் சேர்மங்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் புற்றுநோய் செல்களை அழிக்க உதவுவதாக ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு. வயிறு புற்றுநோய் வருவதை தடுக்க பூண்டு உதவும் என்று உலக சுகாதார நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்கு. தினமுமே 2-5 கிராம் பூண்டு நம்ம பச்சை பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தால் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பூண்டு சருமத்திற்கு அழகு சாதனம். பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியல் குணம் முகப்பருக்களை குறைக்கும். பூண்டு சாறு தேன் கலந்து முகத்தில் தடவினால் பருக்கள் குறையும். மேலும் பூண்டு நமக்கு உற்பத்தியே கூட்டுவதால் சருமம் பளபளப்பாக இருக்கும். முடி உதிர்விற்கு பூண்டு சாறு தேய்த்து பராமரிப்பு சித்த வைத்திய முறையில் பூண்டில் இருக்கக்கூடிய சல்ஃபர் முடி வளர்ச்சிக்கு உதவும். தேங்காய் எண்ணெயில் பூண்டு பேஸ்ட் கலந்து தலைக்கு தேய்த்து 1 மணி நேரம் வைத்து குளித்தால் முடி அடர்த்தியாக வளரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பூண்டு செரிமான மண்டலத்திற்கு மிக சிறந்தது. வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து செரிமானத்தை சீராக்கும். வாய்வு தொல்லை, அஜீரணம், வயிற்றுப்போக்கு போன்ற பல பிரச்சனைகளுக்கு பூண்டு ரசம் அருமருந்தாக இருக்குது. பூண்டில் இருக்கக்கூடிய ப்ரீபாக்டிக் தன்மை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தினசரி உணவில் பூண்டு சேர்த்து கொண்டால் மனச்சிக்கல் பிரச்சனையே வராது. பூண்டை பச்சையாக மென்று சாப்பிடுவது அதிக பலன் தரும். ஆனால் சுவை காரணமாக சிலர் சாப்பிட முடியாது. பூண்டை நசுக்கி 10 நிமிடம் ஊற வைத்து சமைக்கலாம். இப்படி செய்தால் அலிசின் சேர்மம் அதிகமாக வெளிப்படும். கர்ப்பிணிகள், இரத்த உறையும் மருந்து சாப்பிடுபவர்கள் அறுவை சிகிச்சைக்கு பின்பு அதிக பூண்டு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் ஒரு சிலருக்கு பூண்டு அலர்ஜியாகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தவிர்க்க பால் குடிக்கலாம் அல்லது புதினா மெல்லலாம். உடல் நலத்தை பேணுவதோடு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மருந்து செலவுகளை குறைக்க பூண்டு அதிக அளவு இருக்குது. பூண்டு என்பது வெறும் சமையல் பொருள் மட்டுமல்ல, இயற்கையின் அற்புதமான ஒரு மருந்து. இதய நோய், நோய் எதிர்ப்பு சக்தி, நீரிழிவு கட்டுப்பாடு, புற்றுநோய் தடுப்பு என எண்ணற்ற நோய்களுக்கு பூண்டு மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குது. மேலும் உடல்நலம் தானாக மேம்படும். இயற்கையான உணவுகளை அதிகம் சேர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவோம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.